வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 அக்டோபர் மாதம் 28 செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த மோந்தா புயல் இப்போது சென்னைக்கு வட கிழக்கில் சுமார் 320 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. அதேவேளையில் ஆந்திராவில் நெல்லூருக்கு நேர் கிழக்கில் சுமார் 300 கிலோமீட்டரிலும், அதேவேளையில் ஆந்திராவில் மசிலிப்பட்டினத்துக்கு தென் கிழக்கில் நிலை கொண்டுள்ளது மோந்தா புயல். வரக்கூடிய மணி நேரங்களில் மோந்தா புயல் வட மேற்காக பயணிக்கும் பொழுது மேலும் தீவிரமடைந்து கரையை இன்று அக்டோபர் 28 மாலைக்கு பிறகு படிப்படியாக கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மெல்ல கரையை கடக்க துவங்கும். மசூலிப்பட்டினத்துக்கும் காக்கிநாடாக்கும் இடைப்பட்ட இடத்தில் கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காக்கிநாடாக மையமாக வைத்து கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இரவு முழுவதும் மெல்ல கரை கடக்க துவங்கும். மோந்தா புயல் ஆந்திராவில் கரை கடந்து மேலும் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் வழியாக இமயமலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரம்பத்தில் வட மேற்காக பயணித்து அதன் பிறகு வடக்கு நோக்கி பயணித்து மீண்டும் வட கிழக்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மோந்தா புயல் இன்று ஆந்திரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர் மேலும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் ஆந்திரா, தெலுங்கானா இந்த இரு மாநிலங்களுக்கும் பாதிக்கும் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் தமிழகத்திலும் இன்று வட மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் சென்னை, திருவள்ளூர் இந்த இரு மாவட்டங்களுக்கு மட்டும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சேலம், தருமபுரி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக இன்று நாள்தோறும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் புதுச்சேரி, கடலூர் மேலும் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், மதுராந்தகம், விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழை மிதமான மழையாக மாறி மாறி அமைந்திருக்கும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தாம்பரம் வரை கனமழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர் இந்த இடங்களுக்கு மட்டுமே மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து மிக கனமழை பதிவாக வாய்ப்பில்லை. காலை 11 மணிக்கு பிறகு மழையின் தீவிரம் குறைந்து லேசான மிதமான மழையாக இன்று இரவு வரை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு 10 மணிக்கு பிறகு படிப்படியாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிடங்களில் கனமழையாகவும் கேரளாவிலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கணவாய் பகுதிக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல், தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக எப்போது வேணுனாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை வால்பாறைக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தெற்கு பகுதி பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் எப்போது வேணுனாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரிக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் வடக்கு பகுதி லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று உள்பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் திண்டுக்கல் மேலும் மதுரை வடக்கு பகுதி இந்த இடங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில். அதே வேளையில் நாகப்பட்டினம் தெற்கு பகுதி மேலும் திருவாரூர் தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர் தெற்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கரூர், நாமக்கல், திருச்சி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மயிலாடுதுறைக்கு வடக்கு பகுதி தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் எப்போது வேணுனாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கும் எப்போது வேணுனாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஊட்டியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று அக்டோபர் மாதம் 28 நாளை அக்டோபர் 29 நிகழ்வு கரை கடந்து ஆந்திராவில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்களுக்கு பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் திண்டுக்கல், மதுரை
ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த இடங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை சென்னை, திருவள்ளூர் இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சேலம் சுற்று வட்டாரங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு எப்போது வேண்டாலும் சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை அக்டோபர் 29ஆம் தேதி. அக்டோபர் 30ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 31ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதே வேளையில் நவம்பர் 1, 2 தேதிகளில் அதிகாலை நேரங்கள் கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 3ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதே வேளையில் தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவாகும். அதே வேளையில் அந்தமான் அருகேயும் ஒரு காற்று சுழற்சி உருவாகும் என்பதால் அக்டோபர் 4ஆம் தேதி பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 5ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 6, 7 தேதிகள் தமிழகம் ஊடாக வளிமண்டல சுழற்சி லட்சத்தீவை நோக்கி பயணிக்கும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 6ஆம் தேதி. நவம்பர் 7ஆம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேலும் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 8ஆம் தேதி லட்சத்தீவை சென்றடைந்து மீண்டும் குமரிக்கடலை நோக்கி வரும் என்பதால் தொடர்ந்து தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேலும் மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு நவம்பர் 6ஆம் தேதி தொடங்கும் மழை 7, 8, 9 தேதிகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு லட்சத்தீவு சென்றடைந்து மீண்டும் குமரிக்கடலில் ஒரு காற்றுச் சுழற்சியாக அடுத்த நிகழ்வோடு ஒன்றிணைந்து காற்றுச் சுழற்சியாக வலுவடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அடுத்த நாட்கள் தொடர்ந்து ஒரு பரவலான மழைப்பொழிவாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக வடகிழக்கு காற்றாக மாறி அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழகம் ஊடாக பயணிக்கும் என்பதால் மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக தமிழகத்தில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக இப்போது மோந்தா புயல் கரையை கடந்த பிறகு தமிழகத்தில் அக்டோபர் 28, 29 தேதிகள் கூடுதலான பரப்பில் மழை இருந்தாலும் அக்டோபர் 30ஆம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, மேலும் அரபிக்கடல், வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அரபிக்கடலிலும் ஒரு நிகழ்வு தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வு நவம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரம் குறைந்து நவம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு மேலும் தீவிரம் குறைந்து முற்றிலுமாக கரையை கடக்காமலே குஜராத் கடற்கரையோரம் நிலை கொண்டு முற்றிலுமாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலில் இருக்கும் மோந்தா புயல் இன்று மாலைக்கு பிறகு ஆந்திராவில் கரையை கடந்து படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அக்டோபர் 30ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு சாதகமான சூழலாக நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இருந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.